டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. இது ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சா போதும். இந்த மாடல்ஸ் பார்த்தோன்னே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஏபிசி 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரும் ஒரு அரங்கத்தை சுற்றி வராங்க. ஸோ ஏ பார்த்தோம்னா அதை சுற்றி வரதுக்கு 252 வினாடி எடுத்துக்குவாரு. பி 308 வினாடி எடுத்துக்குவாரு. சி 198 வினாடி எடுத்துக்குவாரு. ஸோ அப்போ 3 பேரும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒன்னா மீட் பண்ணுவாங்க. 3 பேர் சுற்றி வந்துட்டே இருக்காங்க. அப்போ 3 பேரும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒன்னா மீட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ஒன்னா மீட் பண்ணுவாங்க கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம்திங்களா இப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026 ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 1 பிலிம்ஸ்க்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏபிசி 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரும் ஒரு வட்ட வடிவிலான அரங்கத்தை சுற்றி வராங்க. ஏ பார்த்தோம்னா ஒரு டைம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 258 வினாடி எடுத்துக்குவாரு. அதே மாதிரி பி 308 வினாடி எடுத்துக்குவாரு. சி 198 வினாடி எடுத்துக்குவாரு. 3 பேரும் சுற்றி வந்துட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் 3 பேரும் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துல எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல ஒன்னா மீட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ஒன்னா மீட் பண்ணுவாங்க கேட்குறாங்க. இந்த மாடல் சம்பினா ஃபர்ஸ்ட் 3க்கும் எல்சிஎம் எடுங்க. என்ன இருக்குது 252, அடுத்தது 308, அடுத்தது 198. ஸோ ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணலாம். 2ஆல கேன்சல் பண்ணால் 1, 2, 6. அதே மாதிரி இங்கே 1, 5, 4. அதே மாதிரி இங்கே 9, 9. ஸோ அகைன் பாருங்க, அகைன் 2ஆல கேன்சல் பண்ணலாம். 2ஆல கேன்சல் பண்ணுமா 6, 3. அகைன் பார்த்தோம்னா இங்கே 7, 2, 14. மீதி என்ன இருக்கும் 1 இருக்கும். அப்போ 7, 7, 2, 14. சரிங்களா? ஸோ இங்கே கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணணும் அப்படி போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் 3ஆல கேன்சல் பண்ணலாம். 3ஆல கேன்சல் பண்ணால் 2, 1. இங்கே 7, 7. இங்கே 3, 3. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 3ஆல கேன்சல் பண்ணலாம். 3ஆல கேன்சல் பண்ணால் 7, 3, 21. 7, 7. எப்பவுமே கேன்சல் பண்ணணும் அப்படியே போட்டுக்கணும். சரிங்களா? இங்கே 11. சரிங்களா? நெக்ஸ்ட் 11ஆல கேன்சல் பண்ணலாம். 11ஆல கேன்சல் பண்ணோமா 7. இங்கே வந்து 7 டைமு, இங்கே 1 டைமு. நெக்ஸ்ட் 7ஆல கேன்சல் பண்ணலாம். 7ஆல கேன்சல் பண்ணால் 1, 1, 1. இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ணணும் இது இல்லை. அப்போ அப்படியே பெருக்கியாங்க. என்ன இருக்குது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 11 இன்ட்டு 7. இது அப்படியே பெருக்கினீங்கன்னா 2772 வரும். ஸோ 2772. ஸோ அப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2772 வினாடிக்கு அப்புறம் ஒன்னா மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே எதுவும் 2702 வினாடி கொடுக்கல. கொடுத்தாலும் நம்ம அப்படி போட்டுக்கலாம். ஸோ அங்கே பாருங்க நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும், இதை அப்படியே 60ஆல வகுக்கணும். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடி. அப்போ 60ஆல வகுத்தோமா 46, 60, 2760. ஸோ மீதி என்ன இருக்கும் 12 இருக்கும். ஸோ அப்போ 46 நிமிடம். மீதி என்ன இருக்குது 12 வினாடி. ஸோ ஆன்சர் will be 46 நிமிடம் 12 வினாடி. ஆப்ஷன் C is the correct answer.